ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு மை சேனல். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊதுமலைக்கு போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான். ஊதுமலைக்கு ஒரு சாயந்தர நேரத்தில் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறதுனால கூட்டமெல்லாம் குறைஞ்சிருச்சு. மற்ற நேரங்கள்லாம் பயங்கர கூட்டம் இருக்கும். இந்த நேரத்தில் நிற்கவே முடியாது, அவ்வளோ கூட்டம். குரூப்பாக வந்துக்கிட்டே இருப்பாங்க பல நாடுகள்லேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா ஹஜ்ஜு டைம்னால் எல்லோரும் மக்காவுக்கு போயாச்சு. இங்கே மதினாவில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறனால அவ்வளோ கூட்டம் இல்லை. கரெக்டாக ஒரு மகரிபுக்கு முன்னாடி போயிருந்தோம். இந்த அடைச்சிருக்கு பார்த்திங்களா, இதெல்லாம் மலையில் ஏறாமல் அடைச்சி வச்சுட்டாங்க. முன்னெல்லாம் இந்த மலையில் ஏறி இருப்போம். பழைய வீடியோவில் பார்த்தோன்னா தெரியும். இந்த போர் நடந்த இடம் அந்த மலை. மக்கள் போய் அதில் ஏறி கல்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால மலையுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது செதஞ்சு போகிறதுனால அது வரலாற்றை காப்பாற்றணுங்கிறதுக்காக அடைச்சி வச்சுருக்காங்க. வெளியே இருந்து பார்த்துட்டு போயிடணும், யாருக்கும் அனுமதி இல்லை. அப்படியே பார்த்துட்டு வெளியே இருந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. நிறையா பேர் போய் கேட்டாங்க உள்ளே அனுமதிக்கணுன்ட்டு, யாரையும் விடலை. இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உஹது போர் நடந்துச்சு இல்லையா? உஹது போரில் இறந்து போன சஹாபாக்களுடைய அடக்கஸ்தலம் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு வர்றது தான் சலாம் சொல்கிறதுக்காக தான் வருவாங்க மெயினாக. இங்கே சஹாபாக்கள் இறந்து போன சஹாபாக்களுக்காக சலாம் சொல்லிவிட்டு அவங்களுக்காக துவா கேட்டுட்டு இந்த பள்ளிவாசலில் தொழுதுட்டு இங்கேருந்து போக வேண்டியது. அதுக்காக ஹஜ்ஜு உம்ரா போகிறவங்க கண்டிப்பாக வருவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ஆளுங்களே இல்லை பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்குது. காரணம் என்ன, ஹஜ்ஜு டைம்னால் எல்லாமே மக்காவில் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. மதினா வந்துட்டு போகிறவங்க கம்மி. நேராக ஹஜ்ஜு மக்காவுக்கு போயிடுவாங்க. அதனால தான் இங்கே கூட்டம் இல்லாமல் இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ மக்கள் நிற்பாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. முத்தம் கொஞ்சம் கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு இங்கே அடைச்சிருக்காங்க கேட்டில். பூனை இது பேக் சைடு பூனை வைக்கிறாங்க. இதெல்லாம் கடைங்க, உட்கார்றதுக்கு இடம், ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இது தண்ணி போகிறக்கா, மழை தண்ணி போகிறக்கா வச்சுருக்காங்க குழாய். இவ்வளோ பெரிய குழாய் சொல்கிறாங்க. மழை பெஞ்சா தானே. ஷஹீத் ஷஹாதா ஸ்கொயர் இந்த இடத்துக்கு பேர். எல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் நபியிலேருந்து வர்றது நேர் ரோடு. இதுதான் பேக் சைடு. இதை பாருங்கள், நம்ம உஹது மலை, உஹது மலையில் உள்ள பள்ளிவாசல். இந்த மஸ்ஜிதுக்குள்ளே தான் நம்ம மகரிப் தொழுதோம். மகரிப் தொழுலாம் முடிஞ்சிட்டு எல்லாம் போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இப்போ தான் வெளியே வரோம். இப்போ ரெண்டாவது ஜமாத்து நடக்குது பாருங்க. எல்லாம் பின்னாடி லேட்டாக வந்தவங்க தனியாக தொழு வைப்பாங்க. பின்னாடியே நின்று தொழுகிறாங்க பாருங்க. எல்லோரும் வர அடுத்தடுத்து ஜமாத்து நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தொழுவை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு இப்போ தான் வெளியே ஆகிறோம். தண்ணி எடுத்துக்கிறோம். 1 2 இலவசமாக தண்ணி.
செருப்பு வைக்க ரேக்குறாங்க. நம்ம செருப்புங்க இந்த இருக்கு. அப்படியே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வர்றவங்களுக்கு திடீர்னு ஏதாவது உடல்நல செக் பண்ணணும், திடீர்னு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு வண்டியில் பாருங்கள் மொபைல் கிளினிக் வச்சுருக்காங்க. டாக்டர் இருக்கிறாங்க செக் பண்ணுறதுக்கு. சின்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இல்லையா, திடீர்னு காய்ச்சல் வரும், திடீர்னு ஏதாவது வயிற்று வலி, ஏதோ ஒரு காரணத்துக்காக செக் பண்ணி இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க செக் பண்ணிக்கிட்டு. பரவாயில்ல, நல்ல ஒரு சிஸ்டம். யார் ஹாஜி உம்ரா வர்றவங்களுக்கு சடனாக ஏதாவது ஆச்சுன்னா இங்கே அலைய தேவையில்லை, இங்கேயே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எல்லாம் ஃப்ரீ தான். கவர்மெண்ட் பரவாயில்ல, சேஃப்டி பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும். மகரிப் முடிஞ்சோன்னு பாருங்கள், இருட்டாயிருச்சு. நல்லா ஒரு லைட் எல்லாம் போட்டு சூப்பராக ஜொலிக்குது. மக்களில் தான் கூட்டம் இல்லை, ஹஜ்ஜுனால கூட்டம் இல்லை. இதே இன்னொரு நாளைக்கு வரும்போது பாருங்கள், சாதாரண நாட்களில் செம்ம கூட்டம் இருக்கும். ஏன்னா உம்ராவுக்கு வர்றவங்க ஃபுல்லாக இங்கே தான் மதீனாவில் தான் இருப்பாங்க அதிகமாக. ஹஜ்ஜு டைம்னால எல்லோரும் அங்கே போயிட்டாங்க. நேரம் ஹஜ்ஜு முடிச்சுட்டு இங்கே வருவாங்க. பின்னாடி இருக்க உஹது மலை. நேரம் இந்த உஹது மலையில் அவ்வளோ கூட்டம் நிற்கும். ஆனால் இன்றைக்கி கூட்டமே இல்லை, எல்லாம் அடைச்சிட்டாங்க. இந்த மலை மேலே அவ்வளோ மக்கள் நிற்பாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு. ஏற விடாமல் ஆக்கிட்டாங்க, அடைச்சி. பாருங்க, நூற்றுக்கணக்கான மக்கள் ஏறுற இடம் அது. இப்போ அடைச்சிட்டாங்க, ஏறி வீணாக்கிறாங்க. ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அடைச்சிட்டாங்க. ஏன்னா ஏறி கல்லை எடுத்துடுறாங்க, எல்லோரும் கல்லை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு. ஃப்ரேம் வச்சுருக்காங்க. ஃப்ரேம் சைடு ஃபுல்லாக கடைங்க. இப்போ ஒரு மலை பார்க் இருக்குது, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக.